ஜார்க்கண்டில் மீண்டும் ஹேமந்த் சோரனுடைய ஆட்சி என்றால் மகாராஷ்டிராவில் பாஜக ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றிருக்கிறது. பாஜக அணி அதில் பாஜகவும் ரொம்ப சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கிறது. 145 தான் தேவை ஆட்சி அமைக்கிறதுக்கு. ஆனால் 200 இடங்களை தாண்டி கிட்டத்தட்ட 220 இடங்களை தொட்டுக்கொண்டு பாஜக கூட்டணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது மகாராஷ்டிரா தேர்தலில். திரு கார்த்திகேயன், ஒரு நேஷனல் லெவலில் என்ன நரேட்டிவ் உருவாகும்? லோக்சபா தேர்தலில் பாஜக ஆட்சி அமைத்தாலும் கூட அது ஒரு பாஜக கூட்டணி, இந்த 400 பார் வரல, நரேந்திர மோடியோடைய செல்வாக்கு சரிந்தது அப்படிங்கிற இமேஜ் அந்த நேரேட்டிவ் வலு பெற்றது. அதை தொடர்ந்து ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசினது அவங்க நேஷனல் லெவலில் கொண்டு போனாங்க. அது ஹரியானாவில் மாற தொடங்கியது. ஹரியானாவே ஒரு ப்ளோ அப்படின்னா மகாராஷ்டிரா இஸ் அ மகா ப்ளோ. இந்த நேஷனல் நேரேட்டிவ்ல பிஜேபியோடைய நேரேட்டிவ், காங்கிரஸுடைய நேரேட்டிவ், இந்தியா கூட்டணியுடைய நேரேட்டிவ், அதுல இந்த தேர்தலுடைய இந்த முடிவுகளுடைய இம்ப்ளிகேஷன். 365 நாட்களும் உங்களுக்கு வருமானம் வேணுமா? இங்க ஒருத்தர் கோழி பண்ண வச்சு மாசம் 2 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. என்ன நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக ஒரு பிஜேபிக்கு ஒரு கம்பேக்குன்னு தான் நம்ம சொல்லணும். இதில் அந்த 2024 ஏப்ரல் மே பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பெரும் சரிவு, மோடி பிம்பத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அடியிலிருந்து மீண்டு வருவதற்கு தாங்கள் எடுத்த முயற்சி பயன் தந்திருக்கிறது ஹரியானாவில் மற்றும் மகாராஷ்டிராவில் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். சரி, இந்த வரக்கூடிய எண்ணிக்கைகளை பார்க்கும்போது, நம்பர்ஸை பார்க்கும் பொழுது, ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருந்த ஒரு அரசுக்கு இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வர்றதுன்றது தான் திரு இதாயத்துல்லா அவர்கள் போன்றவர்களை பெரிய அளவிற்கோ இல்லை சஞ்சய் ரவுத் போன்றவர்களை சந்தேகிக்க வைப்பதற்கான காரணம் இந்த அளவிற்கு ஒரு பெரிய இன்ஃபேக்ட் இது ஒரு வேவ். இது 220 50 சொச்சம் அப்படின்றது 55 60 அப்படின்றது 54 220 அப்படின்றது ஒரு நியர் வேவ் தான், 1/4 தான், 4 ஒரு பங்கு அப்படின்றது நிச்சயமாக எந்த ஒரு எக்ஸிட் போல் கூட, அதாவது பிஜேபிக்கு சாதகமானவர்கள் என்று சொல்லவர் கூட கணிக்காதது. அதனால் இந்த எண்ணிக்கை கம்ப்ளீட்டா ஒன் சைடட் எலெக்ஷனா இருந்தது அப்படின்றது தான் பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. காங்கிரஸோ காரணங்கள் ஒன்று, லோக்சபா தேர்தல் முடிவுகள் இதை ஒட்டியே இல்லையே. ஒரு வேவ் ஒரு 3-4 மாசத்துல உருவாகுமா? ஒரு வேவ் உருவாகிறதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வேவ், அதனால இல்லை, நிச்சயமா அந்த சந்தேகம் இருக்கிறது, யாருமே அதை புறந்தல்ல. ஆனால் அதற்கான வலுவான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டியது அந்த தேவை காங்கிரஸுக்கும் உத்தவ் தாக்கரேவுக்கும் இருக்கிறது, சஞ்சய் ராவுத்துக்கும் இருக்கிறது. நானோ பட்டோலி அவர்கள் நிச்சயமாக அதற்கான காரணங்களையும் ஆதாரங்களோடு வெளியிட வேண்டும். அதை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வெறுமனே இந்த குற்றச்சாட்டுகள் பெரும் பேரளவுக்கு மட்டும் இல்லை. இதுல ஒரு பெரிய அடி காங்கிரஸிற்கும் உத்தவ் தாக்கரேவையும் தாண்டி சரத்பவார் அவர்கள் சந்தித்ததான் பெரிய அடி. 86 சீட்ல நின்றுட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா 10 சீட்டு தான் இன்றைய நிலையில இப்போது நம்ம பேசிக்கொண்டிருக்க நிலையில அவர் லீடிங்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு ஏற்பட்ட பெரிய அடி. அந்த தேர்தலுக்கு சில நாட்களுக்கு முன்பு அஜித் பவார் அளித்த பேட்டி, அதானி அவர்களுடைய முன்னிலையில் சரத்பவாரும் அஜித் பவார் நாங்கள் இருவரும் அமித்ஷா ஃபட்னவிஸ் எல்லோரும் சந்தித்து தான் கலந்துரையாடினோம் தேர்தல் கூட்டணி குறித்தும். அதாவது முன்பு நாங்கள் இந்த கூட்டணி உடைந்து, கட்சி உடைந்து நாங்கள் பிரிந்து போவதற்கு முன்பு அதானி முன்னிலையில் இந்த சந்திப்பு நேர்ந்தது அப்படின்ற விஷயத்தை போட்டுடைத்தார் இல்லையா? அப்போ சரத்பவார் மீது இருக்கக்கூடிய ஏற்கனவே அவருடைய ஆசீர்வாதத்தோடு தான் நாங்கள்லாம் போயிருக்கிறோம்னு சொல்லி அஜித் பவார் தரப்பில் இருக்கக்கூடிய சில எம்எல்ஏக்கள் சொன்ன விஷயமானாலும் சரி, அதே போல இன்று அதற்கு பின்புறம் அந்த பிரிவினை ஏற்பட்ட பொழுது அதானியினுடைய முன்னிலையில் அமித்ஷா மற்றும் அஜித் பவார், சரத்பவார், அதே போல ஃபட்னவிஸ் இவர்கள் எல்லோரும் முன்னிலையில் தான் அந்த பேச்சுவார்த்தையை நடந்தது என்று சொல்லும் பொழுது, அப்போ சரத்பவார் மீது இருந்த நம்பகத்தன்மை பெரிய அளவுக்கு குலைந்திருக்கிறது. உங்களுக்கு 2019 நல்லா ஞாபகம் நினைக்கிறேன், அந்த தேர்தலில் வயதான திரு சரத்பவார் பிரமுகர்கள் அப்படின்னு அவர்கள் நெருக்கம் ரெண்டாவதுங்க. நீங்க ஒரு பக்கம் மகா விகாஸ் அகாடியில் இருந்து கொண்டு உங்கள் கூட்டணியில் உங்களுடைய கட்சியை உடைத்து போகக்கூடிய அஜித் பவார், அமித்ஷா தலைமையில் இருக்கக்கூடிய பாஜக, அமித்ஷாவினுடைய முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய பாஜகவில் அதானி முன்னிலையில் தான் அந்த பிரிவு, அந்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றது என்று பேட்டியில் ஒப்புக்கொள்கிற விஷயம் இருக்குல்ல. அப்ப சரத்பவார் மீது இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை என்பது அதை 2019 தேர்தலில் கொட்டும் மலையில இரவுல நின்று பிரச்சாரம் செய்து பெரிய அளவுக்கு ஆதித்ய தாக்கரே பின்னடைவு. வார்லி தொகுதியில் ஆதித்ய தாக்கரே மிலிந்த் தேவராவுக்கு எதிராக போட்டிட்டு தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வந்தவர் இப்ப பின்னடைவை சந்திக்கிறார். பாலா சாஹேப் தாக்கரேவுடைய மகன், உத்தவ் தாக்கரேவுடைய மகன்
ஆதித்ய தாக்கரே பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு கார்த்திகேயன், another question, இது வந்து ஒரு கவுண்டர் மைக்ரேஷனுக்கு வழிவகுக்குமா? இதுதான் இன்னைக்கு சிவசேனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உத்தவ் தாக்கரே கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏஸ், எம்பிஸ் இல்ல நிர்வாகிகள் இவங்கெல்லாம் இந்த பக்கமும், சரத்பவார் பக்கம் இருக்கக்கூடிய நிர்வாகிகள்லாம் அஜித் பவாரை நோக்கியும் இதுதான் சிவசேனா, இதுதான் என்சிபி அப்படின்னு வலுப்பெறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஒரு நிமிஷம், ஏற்கனவே பாஜக ஆதரவுல இதுதான் சிவசேனான்னு சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுடைய அந்த சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. நான் கேக்குறது பிராக்டிகல் இம்ப்ளிகேஷனா எம்பிஸ், எம்எல்ஏஸ், நிர்வாகிகள் பாஜக எப்ப தனக்கு ஆதரவு கொடுத்துச்சோ இல்ல, ஒரு சிலர் வந்து பென்சிட்டர்ஸா இருக்கக்கூடியவர்கள், சில சந்தேகத்தில் இருக்கக்கூடியவர்கள், Go ahead, Mr. Karthik. ஒரு சிலர் வந்து போகக்கூடும் வாய்ப்புகள் இருக்கு. இது போன்ற ஒரு பின்னடைவை சந்திக்கும் பொழுது இன்னும் மீண்டும் 5 ஆண்டுகள் ஆட்சி இருக்கு, இல்ல நம்ம ஆட்சியில் அதிகாரத்தை இழந்து ஒன்றியத்திலும் வந்து பாஜக தலைமையிலான அரசு இருக்கும் பொழுது, என்டிஏ அரசு இருக்கும் பொழுது, ஷிண்டே வந்து ஒரு செல்வாக்கு மிக்கவராக 9 எம்பிக்களை கொண்டவர், இன்று 50 ஏறக்குறைய வந்து 80ல வந்து 58 சீட்டு வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு செல்வாக்கான இருக்கக்கூடியவர் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் என்று யாரும் இல்லைன்னு மறுக்கல. ஏனால் வந்து நகர்ப்புறங்கள்லயும் சரி, இல்ல அவர்கள் மராத்வாடா ஓட்டுகளை பெரிய அளவிற்கு ஷிண்டே எடுக்கும் பொழுது, அப்ப உத்தவ் தாக்கரேனுடைய இருப்பு என்பது, நான் ஏற்கனவே அதை சொன்னேன், இந்த பொலிட்டிக் இந்த எலெக்ஷன்ல டேக்அவே வந்து 2 முக்கியமான டேக்அவே வந்து, ஒன்னு ஷிண்டே என்ற நபர் வலுப்பெறுகிறார், அஜித் பவார் வந்து இழந்த மரியாதையை வந்து மீட்டெடுத்திருக்கிறார், பாராளுமன்றத்தில் இழந்த மரியாதை இன்று மீட்டெடுத்திருக்கிறார். might see on your screen தியாகராஜ நகர் கமலாலயத்தில் தமிழக பாஜக இந்த வெற்றியை கொண்டாடுகிறது. மகாராஷ்டிரால பெற்றிருக்கக்கூடிய மகா வெற்றியை தமிழக பாஜக கொண்டாடுகிறது. தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூடி எங்க பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆயத்தமாறாங்க. இந்த பக்கம் வந்து இல்லைங்களா? சத்தியமூர்த்தி பவன்ல ஜார்ஜ் கொண்டாடுவீங்களா இதயத்துள்ள? மகாராஷ்டிராவில் அவங்க ஏற்கனவே ஆட்சியில இருந்தாங்க, மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இங்கே காங்கிரஸ் கூட்டணி வந்து ஜார்க்கண்ட்ல ஆட்சியில இருந்து கொண்டிருக்காங்க. இப்ப இந்த வெற்றியை கொண்டாடுறது வந்து கேலி கூத்து தான். ரெண்டையும் கேலி கூத்துட்டீங்க, சந்தேகம் இல்லாம ரெண்டுலயும் வெற்றி பெற்றிருந்தாங்கன்னா நீங்க ஏற்கலாம். நீங்க போட்டியிட்ட 100 சொச்சம் தொகுதிகள்ல வெறும் 19 தொகுதிகள் வச்சிருக்கீங்க. இதனது பேர் என்ன? உங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட் 100க்கு 19. அது நான் என்ன சொல்றேனே, வெற்றியை தோல்வியை எண்ணிக்கையில் என்ன இருக்குது? வெற்றி தானே. அவர்கள் அங்கே வெற்றி பெற்று இருக்கிறார்கள். இவர்கள் ஏற்கனவே அவங்க ஆட்சி புரிந்த இடத்துல மீண்டும் ஆட்சிக்கு போறாங்க. வெயிட்டேஜ் இருக்குல்ல சார். இது எவ்வளவு பெரிய மாநிலம் ஜார்க்கண்ட், எப்படிப்பட்ட மாநிலம்? அது வேற விஷயம். இந்தியாவுடைய 2ஆம் பெரும் மாநிலம். நடந்தது 2 மாநிலம் தானே தேர்தல் நடந்துச்சு. ஒரு மாநிலத்துல காங்கிரஸ் கூட்டணி, தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் ஒரே அழகல பார்க்க மாட்டீங்கல்ல? அப்படி கிடையாது. ஒரு வெற்றி கொண்டாடுவதற்கு கோவாவையும் உத்தரப்பிரதேசத்தையும் ஒரே அழகல பார்க்க மாட்டோம்ல. மீண்டும் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் வந்து பட்டாசு சத்தத்தை கேளுங்க. நீங்க காங்கிரஸ் ஆபீஸ்க்கு போனா அங்கேயும் கொண்டாடுவாங்க. நான் ஏன் கேக்குறேன், ஆமா நீங்க பாஜக ஆபீஸ்க்கு போனா there is something wrong சொல்ல முடியாது. நம்ம பாஜக இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்துட்டு இப்ப கூட கொண்டாடுறாங்கன்னா காங்கிரஸ். நான் என்ன கேக்குறேன், 2 மாநிலங்கள்ல அந்தந்த கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கு. இதுல என்ன பெரிய விஷயம் நாராயணன்? பட்டாசு எல்லாம் வெடிச்சு கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அவங்கதான் சொன்னாங்கல்ல, மகாராஷ்டிரால மண்ணை கவுவார்கள் அப்படின்னாங்க. இப்ப என்ன ஆச்சு? மண்ணை கவியது யார்? காங்கிரஸ். உண்மையிலேயே சொன்னது போன்று இல்ல, நீங்க ஆண்ட மாநிலத்தை தக்க வச்சிருக்கீங்க, அவங்க ஆண்ட மாநிலத்தை தக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் போய் பட்டாசு வெடிச்சு கொண்டாடுற விஷயமா? ஸ்வீட் வேற கொடுப்பேங்க. அவர் எதேதெல்லாம் கூட நான் ஸ்வீட் கொடுக்குறேங்க. நம்ம நண்பர் தான் அவரு. எங்களுடைய வெற்றிக்கு அவருக்கு கொடுக்காதீங்க. பாத்தீங்களா உங்க மேல என்ன வெறுப்பாங்க? அவருக்கு சக்கரை நோய். நல்ல எதேதெல்லாம் நல்ல அல்வா கொடுங்க. இல்ல சார், சக்கரை நோய் இருக்கிறவருக்கு அல்வா கொடுக்குறீங்களா? எவ்வளவு என்ன மோசமான எண்ணம் உங்களுக்கு? என்ன சொல்றீங்க? நீங்க அதெல்லாம் அப்படி எல்லாம் அவருக்கு அதெல்லாம் ஒண்ணும் செய்யாது. ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவரே ஸ்வீட் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க ஏன் சார்பா நீங்க அவருக்கு ஒரு ஸ்வீட் கொடுத்துருங்க. மிகப்பெரிய வெற்றி. உங்களை மாதிரி கொடூரமான எண்ணம் இல்ல சார் எனக்கு. அவ்வளவு பெரிய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. அதையெல்லாம் தாண்டி தகர்த்தெறிந்து ஒரு மிக சிறந்த ஆட்சியை நாம் கொடுத்திருக்கிறோம் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மகாராஷ்டிராவில ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த முன்னேற்றம், அந்த பொருளாதார சிறப்பான மாநில ஆட்சிக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்திருக்கிறாங்கன்னா தேசிய அளவில் ஆட்சி கொடுத்தீங்கன்னு மக்களவை தேர்தலில் இதே மாநிலத்து மக்கள் உங்களுக்கு அப்படி பார்க்கல. நான் மறுபடியும் சொல்றேன், இங்க வந்து நம்பர் கேம் தான். நாங்க என்ன மோசமான தோல்வியை தழுவலையே. எங்க கூட்டணி
மிகப்பெரிய வெற்றியை கடந்த முறையும் பெற்றிருக்கிறது. இல்லைன்னா உங்களால மறுக்க முடியுமா? சார் இந்த மாநிலத்துல நாடாளுமன்ற தேர்தலோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன சார்? ஜனநாயகத்தினோட விளையாட்டு அதுதான் சார். நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். என்ன பிரச்சனை உங்களுக்கு? சும்மா வந்து அன்னைக்கு தோத்துட்டியே இன்னைக்கு ஜெயிச்சேன்றதெல்லாம் நியாயமான விஷயம் இல்லை. இன்னைக்கு என்னன்றதுதான் விஷயம். இன்னைக்கு என்ன, மத்தியில நாங்கள் ஆட்சி, மகாராஷ்டிராவில் மாநிலத்துல ஆட்சி. இங்க திமுக ஆட்சியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா? திமுக ஆட்சியில இருக்கிறாங்க. இது இல்ல, இதுதான் ஜனநாயகம். நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். மறுபடியும் மக்களிடம் சென்றுதான் தீர வேண்டும். ஐயா இந்த மாதிரி நடந்துருச்சு, நீங்க செஞ்சது தவறு, நீங்க செஞ்சது சரி சொல்லிதான் ஆகணும். அதைத்தான் நான் சொன்னேன். நாங்கள் ஜார்க்கண்ட் உட்பட எல்லா இடத்திலும் எங்களை பரிசோதனை செய்து கொண்டு மறுபடியும் நாங்க செய்வோம். எங்களுக்கு பின்னடைவு கிடையாது எங்க ஜார்க்கண்ட்ல. ஏனென்றால் ஒரு சீட் அதிகமா வாங்கியிருக்கிறோம். காங்கிரஸ் கட்சி படுதோல்வி அடைந்திருக்கிறது. அங்க ஜேஎம்எம் இல்லைன்னு சொன்னா காங்கிரஸ் கிடையாது. ஆனா இங்க அப்படி கிடையாது. பிஜேபி தான் பெரிய கட்சி. மகாராஷ்டிராவிலும் சரி இல்ல அல்லது ஜார்க்கண்ட்லயும் சரி எங்களுடைய வாக்கு சதவீதம் ஜார்க்கண்ட்ல அதிகரிச்சிருக்குது. ஒரு சின்ன புள்ளிவரத்தை மட்டும் கொடுக்க விரும்புறேன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரால அதனது ஸ்ட்ரைக் ரேட், போட்டியிட்ட இடங்கள்ல வெற்றி பெறக்கூடிய சதவீதம் அப்படின்னு பார்த்தா பாஜக மட்டும் 84%. சிவசேனா, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா தான் போட்டியிட்ட தொகுதிகளில் 71% சீட்டுகளை பெற்றிருக்கிறது. என்சிபி, அதாவது அஜித் பவார் தலைமையிலான என்சிபி தான் போட்டியிட்ட இடங்கள்ல 62% இடங்களை பெற்றிருக்கிறது. இந்தியா கூட்டணிக்கு மகாராஷ்டிரால வருவோமே ஆனால் காங்கிரஸ் தான் போட்டியிட்ட இடங்கள்ல 19% இடங்கள் மட்டுமே அதனது ஸ்ட்ரைக் ரேட். உத்தவ் தலைமையிலான சிவசேனா 20% தான் போட்டியிட்ட இடங்கள்ல 20% என்றிருக்கிறது. சரத்பவார் தலைமையிலான சிவசேனா, மன்னிக்கணும், என்சிபி 11% வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கிறது தான் போட்டியிட்ட இடங்கள்ல. மூன்றாவது தேர்தலாக தொடர்ச்சியாக மகாராஷ்டிரால சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். வந்தாலும் கூட தனித்து ஆட்சி அமைக்கிறதுக்கான நம்பர்ஸ் இல்லை. 145 வேண்டும், அது கூட்டணி கட்சிகளோட தான் சாத்தியம். அந்த அளவுக்கு தொகுதிகளிலும் பாஜக போட்டியிடல, 3 பேரும் பிரிச்சு போட்டிட்டாங்கிறதையும் பார்க்கணும். இன்னும் இதனது தேசிய அளவிலான இம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பத்தி பேச போறோம்.